வேர்க்கடலை கத்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை 200 கிராம், சர்க்கரை 200 கிராம், நெய் 2 டீஸ்பூன், ஏலக்காய் 3. முதல்ல வேர்க்கடலை நான் வறுத்து தொலியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பொடிக்க போகிறோம். அதுலேயே நான் ஏலக்காயும் போட்டு பொடிச்சுக்கிறேன். மிக்சியில் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். பொழுன்னு, அதாவது எடுத்து போட்டோன்னா பொழுன்னு விழுகணும். ரொம்ப அரைச்சிட்டோன்னா அது அதில் உள்ள எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த கண்டிஷனில் அரைச்சி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் பாகு வைக்க போகிறோம். சர்க்கரை 200 கிராம் போட்டிருக்கேன். வேர்க்கடலை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு ஈக்குவலாக நம்ம சர்க்கரை எடுத்தால் போதும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சர்க்கரை கரையட்டும். பாகு ஒரு கம்பி பதம் வரணும். நம்ம முதல்ல சர்க்கரையை கரைய விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ அடுப்பு ஃபுல் ஸ்பீடில் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ தொட்டு பார்க்கலாம். இன்னும் வரல. நம்ம எப்போ ஒரு கம்பி பதம் வருதோ அது வரைக்கும் நம்ம தொட்டு பார்த்துட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் வரல. பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ரொம்ப மைல்டாக சிம் பண்ணிடணும். நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அடுப்பு நல்லா மைல்டாக வச்சுருக்கணும். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் அப்படியே எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. பாருங்கள், எந்த கண்டிஷனில் இருக்கணும்னா இப்போ எடுத்து பார்த்தோன்னா உருட்டதுக்கு அழகாக வரணும். உங்களுக்கு வரல அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணி 2 டீஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். சப்பாத்தி தேய்க்கிற பலகை எடுத்துக்கணும். அதில் நான் நெய் தடவுறேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா 2 டீஸ்பூன் சுடுதண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லா ஒன்று போல் வந்துடும். இந்த மாதிரி அழகாக உருட்டை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இறக்கிட்டு சப்பாத்தி கட்டையில் போட்டு நம்ம தேய்ச்சிடலாம். பாகு பதம் சரியாக வரலைன்னா இந்த மாதிரி வராது, ட்ரையாக வரும். அதுக்காக தான் நான் சுடுதண்ணி ஊற்றி இது பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நல்லா கையில் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிடலாம்.
எல்லா பக்கமும் ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம், ஒரே மாதிரி வர மாதிரி. பாருங்கள், நான் அதோட எல்லா பக்கமும் ஒன்று போல் தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலையை செஞ்சு வச்சோம்னா ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சத்தான வேர்க்கடலை கத்லி ரெடி.